உறவாடும் தெய்வம் உயிராக வந்தார். என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும். என்னாவில் ஆனந்த ராகம். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார். என் நெஞ்சம் இனிதாக பாடும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த வருடத்துடைய இறுதி நாளில் இருக்கிறோம். அப்படிங்கிறத விட நம்ம புதுசாக ஒரு வருஷத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போ இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம். இன்னும் நமக்கு பிறக்க போகிற புது வருஷம் எந்தெந்த மாதிரி நமக்கு இருக்கும் அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் யோசனைகளும் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் யோசனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு போனால் அந்த அந்த வருடம் முழுவதும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களாக நிரம்பும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் குட்டீஸ். அப்படி என்ன இந்த நாள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த நாளை நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா திருக்குடும்ப பெருவிழான்னு கொண்டாடுறாங்க. திருக்குடும்ப பெருவிழானா வேற ஒன்றும் இல்லை குட்டீஸ். ஏசப்பா பிறப்பு அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்க தந்தையையும் தாயையும் ஒரே குடும்பமாக இணைச்சு வச்சிருக்கிற ஒரு திருக்குடும்பமாக இணைச்சு வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான பிறப்பு. அப்போது அந்த குடும்பம் நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குட்டீஸ். அது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஏசப்பா பிறப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லா மனிதர்கள் போலவே ஏசப்பாவுடைய பிறப்பும் தான் இருந்தது. அவங்க தாயின் வயிற்றுல இருந்து தான் அவங்க பிறந்தாங்க. ஆனால் அவங்க தாய் கன்னியாக இருக்கும் போதே என்னானாங்க, அவங்க அவங்க ஏசப்பா அவங்களுடைய வயிற்றுல உருவெடுத்தாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு பதட்டம் இருந்திருக்காதா, பயம் இருந்திருக்காதான்னு அவங்களுக்குலாம் தோணுதில்ல குட்டீஸ்? கண்டிப்பாக அன்னை மரியாளுக்கு வானதூதர் வந்து உன் வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாகும்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள 1000 கேள்விகள், பதட்டங்கள், பயங்கள் இருக்க தான் செஞ்சுருக்கும். ஆனால் அவங்க அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு அந்த ஆகட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை, நடக்கட்டும், ஓகே நீங்கள் சொல்கிறபடி நடக்கட்டும் என் வாழ்க்கை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த நாளில் நீங்களும் நானும் நம்மளை வச்சு தாங்குகிற நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு உரு கொடுத்து அதுக்கு அலோ பண்ணதே அவங்க சொன்ன அந்த ஆகட்டும்ங்கிற ஒரு வார்த்தை. அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக அன்னைக்கு அவங்க பயந்திருந்தாலோ இல்லை அவங்க முடியாதுன்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நடந்திருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏசப்பாவுடைய பிறப்பு எந்த மாதிரி நம்ம சந்திச்சிருப்போங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை போலவே அவங்க பிறப்பெடுத்து நம்மளை போலவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவங்களுக்கு ஒரு 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 கருவியா, ஒரு பேழையா கொடுக்கப்பட்டவங்க தான் அன்னை மரியாள். அப்போ அவங்க சொன்ன அந்த ஆகட்டும்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு போகும்போது அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வேணும் குட்டீஸ். ஏசப்பா எதுனாலும் நமக்கு கொடுக்கட்டும், ஓகே இது நீங்கள் தானே கொடுக்குறீங்க, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மளிடத்துல வரும்போது இந்த பிறக்க போகிற புது வருஷம் நமக்கு கண்டிப்பாக நிறைவானதாக இருக்கும் குட்டீஸ். அதே மாதிரி ஏசப்பாவுடைய டேடி இருக்காங்கல்ல, புனித வளனார், அவங்க மட்டும் சும்மா ஒன்றும் கிடையாது குட்டீஸ். அவங்க எப்படி அப்படின்னா அவங்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் நிச்சயமானது பிறகு அவங்களுடைய உறக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு வருது. என்ன அப்படின்னா, அன்னை மரியாளோட வயிற்றில் கரு இருக்கிறதுனால கொஞ்சம் மனம் தயக்கத்தில் இருந்த சூசேப்பர் அவங்கள கிளியர் பண்ணுறதுக்கு, அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவங்களுடைய கனவுல வானதூதர் பேசுகிறாங்க. அது கடவுளால் உண்டானது, கடவுளுடைய திட்டம் அது. அதனால் நீ தயங்காதன்னு சொன்ன மறு நிமிஷமே
அது கனவா இருந்தாலும் கூட, அது கடவுள் எனக்கு சொன்ன வார்த்தை. அதனால நான் ஒரு பொழுது கூட நான் அன்னை மரியாள இந்த விஷயத்தினால நான் கஷ்டப்படுத்திற மாட்டேன். அதே மாரி குழந்தை இயேசுவையும் நான் நல்லபடியா வளர்ப்பேன்னு சொல்லி, ஒரு அருமையான ஒரு தகப்பனா, ஏசப்பாவுக்கு ஒரு அருமையான ஒரு கணவரா, அன்னை மரியாளுக்கும் இருந்தாங்க குட்டீஸ். ஸோ இதனால தான் இது வந்து ஒரு திருக்குடும்பம்னு சொல்றாங்க. நம்ம எல்லார் குடும்பத்துக்கும் இது ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அமைச்சு கொடுத்த இந்த குடும்பத்த அவர் நமக்கு எப்படி இருக்கணுங்கிறத வழிகாட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்துக்கிட்டு, தைரியமா எனக்கு எது நடந்தாலும், யார் மூலியமா அத வெளிப்படுத்தினாலும், எனக்கு எங்க ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க. நான் அவர் கொடுக்குற அந்த வார்த்தைகள கையில எடுத்துக்கிட்டு, இந்த புதியதொரு வருஷத்துல நம்ம அடியெடுத்து வைக்க போறேன், அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா நீங்க அப்படிப்பட்ட ஒரு தைரியத்துல இருக்கும்போது, லூக்கா 1:30 படியா, "பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்" அப்படின்னு உங்கள பார்த்து தான் குட்டீஸ் சொல்றாங்க. லூக்கா 1:30 பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படிங்கிற வசனம் இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளை நான் கையில் பிடிச்சிக்கிட்டு எனக்கு எது நடந்தாலும் பார்த்துக்கிறேன், எனக்கு ஏசப்பா கூட இருக்காங்க, அவருடைய ஆளுகை என் வாழ்க்கையில் ஆகட்டும் நடக்கட்டும் அப்படின்னு நான் எப்போ அக்செப்ட் பண்ணிட்டு நான் இப்போ புதியதொரு வருஷத்துக்குள்ளே போகிறேனோ, கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதுமாக எனக்கு கிருபையாகவும் ஆசீர்வாதங்களாலும் நிறைவாக ஏசப்பா வைப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த நாளை நம்ம உள்வாங்கிக்குவோம். திருக்குடும்ப பெருவிழா இது இந்த வருடத்துடைய கடைசியாக இருந்தாலும் நமக்கு புதியதொரு வருடத்தில் என்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத நமக்கு அருமையாக சொல்லி கொடுக்குற ஒரு நாளாக இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்குவோம். கண்டிப்பாக ஏசப்பாவுடைய ஆசீர்வாதமும் கிருபையும் நிறைவாக நமக்கு எப்பயுமே இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களோட உறவாக உயிராக எங்களோட கலந்து இருக்கிறீங்க. நீங்கள் எங்களை பலப்படுத்துகிறவங்களா இருக்கீங்க. நாங்கள் உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டு புதிய ஒரு வருஷத்துக்குள்ளே போகணும். அதற்கு அருமையான டிப்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆளுகை ஆகணும் கடவுளே. நாங்கள் என்ன பண்ணணும்னு யோசித்தாலும் கூட எங்களுக்கு மேலே உங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே இருக்கணும். ஸோ அதற்கான மனநிலையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.